பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏடிஎம்கேவோட பிஜேபியோட போக விரும்பாமல் டிஎம்கேவோட பேச்சு நடத்துகிறார். டாக்டர் ஐயா வந்து தம்பி ஸ்டாலின்னு சொன்னார்ல, அதுக்கான ஸ்டெப்பு முதல்ல எடுத்து வச்சிட்டார். அப்போ அவருக்கு தோணலான்னு கேட்டால் வந்து ஏடிஎம்கே தேராது அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்லை வந்து அன்புமணி மூமெண்ட் அப்படி எடுத்ததுனால அன்புமணிக்கு எதிராக ஒரு மூமெண்ட் எடுக்கணும்னா நம்ம டிஎம்கேக்கு போயிடணும், அன்புமணி ஏடிஎம்கேவோட விரும்புகிறாரு. இவரு மாநிலத்துல 10.5க்கு வந்து எதிர்பார்த்து போயிட்டு இருக்காரு, அவரு மத்திய அமைச்சருக்கு எதிர்பார்க்கிறாரு. அதுதான் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குதுன்றதுலாம் அப்புறம் சார், அது செகண்ட் சார். இல்ல அப்படி ஒரு தகவல் பரவுது. நீங்க அவருக்கு நாங்க உங்களுக்கு ஒரு அப்படி சொல்லாதீங்க, அதோட இப்படி வேணா மாற்றி வேணா சொல்லுங்க. அவங்களுக்கு வழக்கு இருக்கு, அதனால வந்து பிஜேபியோட இணக்கமாக போயிடலாம், ஏடிஎம்கேவோட போகணுன்னு கூட நினைக்கலாம். கடலில் தூக்கி போட்டுருவேன், நடக்காது கண்ணு. இதே தருமபுரி வந்து 1 இயர் பெல்ட்டு, 1 இயர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்க, அங்கே அந்நியாருக்கே இல்லைன்ட்டாங்க. அதுக்கு கட்சி மாநாடு வைக்காம முழு நிலவுன்னு சொல்லி அதுதான் வைக்கிறது. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்த சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கூட்டம் வருதான்னு பார்ப்போம். இவர் பேசுறது யாரும் வந்து ரசிக்கவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களே ரசிக்கல இவர் பேசுறத. ஒரு மேடையில் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தும் போது கேட்டால் வந்து பக்கத்துல உட்கார வச்சு அசிங்கப்படுத்தீங்களா நீங்க? இல்லை நாகரிகம் கூட தெரியல, இவ்வளோ வயசாயிடுச்சு, 80 வயசாகுது, நீயே செயல் தலைவர் பதவியும் கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில் உட்கார வச்சு இது நடக்காது கண்ணு, இது ஆகாது கண்ணு, அவர் எவ்வளோ நெளிகிறார் பார்த்தீங்களா நீங்கள்? மாறி மாறி வந்து கூட்டணி வச்சு மாறி மாறி போட்டி வாங்குறவங்கன்ற பேர் வந்து எடுத்தாங்க. ஒரு சில கட்சிகள் வந்து ஒரே கட்சிகிட்ட போட்டி வாங்குவாங்க, எவ்வளோதான் தூக்கி மிதிச்சாலும் அங்கேயே இருப்பாங்க. இவங்க வந்து கேட்டிங்கன்னா வந்து சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் சேகுவாரா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பாட்டாளி மக்கள் கட்சி வரிசையாக பார்த்துருப்போம், அப்பாவுக்கும் பிள்ளைக்கான சண்டை, மேடையிலே மாறி மாறி பேசிக்கிறது, இவர் சில டைம் அமைதியாக இருக்கவும் இப்படி மூஞ்ச பார்க்கவும், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது எதுக்கு? சில பேர் இது நாடகம்னு சொல்கிறாங்க, இது என்ன கணக்கு சார்? இல்லை, நாடகம் ஒரு பக்கம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அந்த நாடகம் எதுக்கு அப்படின்னு இருக்குது. இப்போது இவங்க கடந்த கால அரசியல் நீங்கள் எடுத்திங்கன்னா திமுக வந்து கடுமையான எதிர்ப்பை கொடுத்தாங்க. இந்த 10.5 விஷயத்தில் வந்து ரிசர்வேஷன் விஷயத்தில் கடுமையாக பேசுனது அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டாக்டர் பெரியவர்னா டாக்டர் ராமதாஸ் சொல்கிறேன், அவரேன்னு கேட்டால் எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. யாரை சொன்னார்? முதலமைச்சர் தான் சொன்னார். ஸோ அப்படி சொன்னவர் வந்து கேட்டால் பேசும்போது தம்பி ஸ்டாலின் அப்படின்னு பேசுகிறார். இன்னொரு பக்கம் உள்ள வந்து ஒரு பேச்சு ஓடுது, என்னென்னா அன்புமணி வந்து பிஜேபியோட அலைன்ஸ் போயிடணும்னு நினைக்கிறாரு. இல்லை, அன்புமணி பிஜேபி அலைன்ஸை விரும்புகிறாரு. பட் சேம் டைம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பண பிரச்சனை, இவர் வாங்குற அமௌண்ட்டு அப்பாவுக்கு வர முடியாது. அது ஏற்கனவே அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னு கேட்டால், ஏற்கனவே இவங்க வந்து தொகையும் தொகுதியும் வாங்குகிற கட்சிகளில் இவங்களும் ஒருத்தர். நம்ம பாட்டாளி மக்கள் நம்பர் 1 சொல்லக்கூடாது, நம்பர் 1 அப்படி வேணால் சொல்லிங்க, நம்பர் 1 நம்பர் 2 ஒன்றும் வருஷம் போட்டுங்க. தொகுதியும் தொகையும் சேர்த்து வாங்குறவங்க தான் எல்லா கட்சியும். கடந்த காலத்தில் டிஎம்டிகேவோட அந்த அம்மாவும் வந்து பிரேமலதாவும் சொன்னது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பத்திரிகையாளர் கூட்டத்தில் வாய் தவறி சொல்லிட்டாங்க. வைகோ அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பலரும் கேட்டால் இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து கேட்டால் அந்த சிறிய கட்சிகள், இந்த ஆளுங்கட்சியை தவிர்த்துட்டு தேசிய கட்சிகளை தவிர்த்துட்டு 2 தேசிய கட்சிகள், 2 ஆளுங்கட்சிகள், ஆண்ட கட்சிகள் தவிர்த்துட்டு மீதி எல்லா கட்சியுமே கேட்டால் வந்து கம்யூனிஸ்டுகளே வந்து பணம் வாங்குறத கடந்த காலத்தில் ஒத்துக்கிட்ட கதைலாம் இருக்குது. சரிங்களா? இருக்கிறதுலே வந்து சகஜமாக போயிட்டேன் அப்படிதான். ஸோ அதனால் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொகுதியும் தொகையும் சேர்ந்து வாங்குறவங்க தான். அப்படி வாங்கும்போது வாங்கிட்டு மறுநாளே வந்து இவங்க கூட்டணி மாறினாங்க இல்லையா, அதிமுக கூட்டணி பேசிட்டு அதுக்கு பிறகு ஒரு பெரிய தொகை கைமாறினதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு வந்து கேட்டால் மறுநாளே வந்து கேட்டால் இவங்க பிஜேபியோட அலைன்ஸ் என்டிஏவோட இவங்க போனாங்க. இவங்க என்டியோட போகிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொகையை வாங்கிட்டாங்க, கமிட் ஆகிட்டாங்கன்னா அந்த நேர்மையை வந்து பின்பற்றணும்ல. அந்த தொகை வந்து எங்கே போச்சு? ஃபர்ஸ்ட் வாங்கின இடத்துல ஏற்கனவே ஆமாம், எம்பி எலெக்ஷனில் ஒரு பெரிய தொகை வாங்கினாங்க. அந்த தொகை வந்து வாங்கினதாக சொல்லப்படுது, நான் சொல்லலை, வாங்கினதாக சொல்லப்படுது. அந்த தொகை வந்து எந்த பக்கம் போச்சுன்றதுல ஒரு குழப்பம் இருக்குது. அது 300 கோடியா 500 கோடியான்றது ஒரு குழப்பம் இருக்குது. மித்த கட்சியாக இருந்தால் விட்டு வைக்காது தானே? கண்டிப்பா. ஆனா அதிமுக நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க விட்டு வைக்காது இல்லை, அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்களேன்,
உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ அன்புமணியே இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் தான் வந்து அதை பேசி எல்லாம் முடிவு பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, சொல்கிறேன் நான் ஒரு வேலை. ஏடிஎம்கே வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து என்டிஏவோட போகல, தனியாக இருக்குது. நான் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு கூட ஏடிஎம்கேவோட பேசி கூட ஒரு தொகையை வாங்கியிருக்கலாம், அன்புமணி கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து கணக்குகள் மாறிடுச்சு, பிஜேபியோட இவங்க என்டிஏ வந்து அவங்க அலைன்ஸ் போயிட்டாங்க. இப்போது வந்து இவருடைய நிலைப்பாடுன்னு கேட்டால் இந்த 10.5 வச்சு தான் இவங்களுடைய அரசியல் மையப்படுது. ஆளுங்கட்சியாக இருக்கிறது டிஎம்கே. ஸோ அவங்களோட சேர்ந்து பயணப்படலான்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. இப்போ வந்து கேட்டால் வந்து என்டிஏவோட சேர்ந்து உங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்து ஏடிஎம்கே செயல்படும் போது கேட்டால் இவர் எதிர்பார்க்குறதுன்னு கேட்டால் அன்புமணி வந்து நம்ம ஏடிஎம்கேவோட போகணும்னு நினைக்கிறாரு. அதையும் பார்த்துருப்போம் மேடையில் அம்மா அவர்களே போல. அதனால் அங்கே நடக்கிற அந்த பணம் இதுக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். பணம் பின்னாடி இருக்கிறதுன்றது உண்மை. கூட்டணிக்கு போகிறாங்கனாலே வந்து அதுக்கு வந்து ஒரு பணப்பேரம் இருக்குது. ஸோ பணப்பிரச்சனையும் பின்னாடி இருக்குது. இங்கே வந்து இப்போ இவர் என்ன எதிர்பார்க்குன்னா, ஒரு பக்கம் நம்ம தொகையை வாங்கினாலும் வாங்கலனாலும் இந்த சைடில் நம்ம வந்து கேட்டால் நம்ம 10.5 வச்சு தான் உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே. அதனால் வந்து அவர் டிஎம்கேவோட போகணும்னு நினைக்கிறாரு. அங்கே உள்ள குழப்பங்கள் குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் நிறைய இருக்குது. குடும்ப எண்ணிக்கை அதிகமாக இருந்துன்னு வச்சுங்க சார், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா குழப்பம் நிறைய இருக்கும், பஞ்சமே இருக்காது. டாக்டர் ஐயா குடும்பம் பார்த்தீங்கன்னா பெரிய பல்கலைக்கழகமாக இருக்குது. அது சொல்லுவாங்கள்ல, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்ல, பெரிய பல்கலைக்கழகமாக இருக்குன்னா அங்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. உள்ள குடும்ப எண்ணிக்கை எவ்வளோக்குள்ள சாதாரண சொல்கிறாங்க, சாதாரண குடும்பங்களில் 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்காது. 40 பேர் இருந்தாங்கன்னா குழப்பத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை தெளிவாக பயன்படுத்தினா அது சார், அதுதான் கையாண்ட விதம், அதுதான் கையாண்ட விதம் அது மாதிரி இருக்குது. பொதுவாகவே அவருக்கு கட்டுப்படுவாங்க. இப்போ சிவாஜி இருந்த வரைக்கும் சிவாஜி குடும்பத்தில் ஏதாவது இந்த மாதிரி சலசலப்பு ஆச்சா சார்? சொல்லுங்கள், என்னென்ன நடந்தது தெரியுங்களா? சிவாஜி இருந்த வரைக்கும் அவர் குடும்பத்தில் அது வந்து தஞ்சாவூருக்கே உள்ள அந்த மகத்துவம், தஞ்சை மண்ணுக்கே உள்ள மகத்துவம், அந்த விருந்தோம்பலாக இருக்கட்டும் சரி, அந்த உறவு முறைகளை வந்து ஒரு மண்ணுக்கு ஒரு மகத்துவம் இருக்குல்ல, தஞ்சாவூருக்கே உள்ள மகத்துவம். அது ஒரு லீடர் இருப்பாங்க அந்த குடும்பத்தில், அவங்க சொல்கிறத வந்து கடைசியாக வந்து மாற்றுக்கிறது, கடைசியாக அதுக்கு வந்து எல்லாரும் வந்து கீழ்ப்படிவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கலைஞரும் அப்படி தான். எதுக்கு நான் பெருமையாக பேசணுன்றதுக்காக சொல்ல, குடும்ப எண்ணிக்கை இருந்தாலும் கட்டினா அந்த கமாண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே மேடையிலே அடிச்சுக்கிறத பார்க்குறோம், மைக்கை தூக்கி ஒரு பொத்துன்னு போடுறதும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது கண்ணு, ஆகாது கண்ணு, நடக்காது கண்ணு, என்னது நல்லா தெரியுது இவங்களுக்குள்ள கேட்டால். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தியாக செம்மல்லாம் ஏதோ சொன்னார்ல ஜிகே மணியை, இது தியாகம் அதெல்லாம் வந்து சொன்னதே இல்லை இதுக்கு முன்னாடிலாம். அவருக்கே ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் ஜிகே மணிக்கு, என்ன நம்மளை தான் சொல்கிறாரா இவருன்னு சொன்னார்ல, தியாகம்ன்ற வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுனாங்க. அங்கே வந்து முரண்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, முழுமையாக நாடகம்னு சொல்ல முடியாது. ஒரு பாதி நாடகம் பாதி வந்து என்ன சொன்னால் ரியாலிட்டி. இப்போ பெரியவர் ஆசையை வந்து திமுக ஏற்றுக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அவர் இல்லை, அவருக்கே வந்து ஏடிஎம்கேவோட போகிறதுல விருப்பம் இல்லை சார். ஏடிஎம்கே வந்து ஒரு வேளை வந்து பிஜேபியோட அலைன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை அப்படி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து கேட்டால் அவர் பிஜேபியோட அலைன்ஸில் போக விரும்பலை. யார்? டாக்டர் ராமதாஸ். அன்புமணி விரும்புகிறார், அது தெரியுது. அது எதுக்குன்னா மத்திய அமைச்சர் பதவி. ஆமாம், அதுக்கு காரணம். ஆமாம், அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய அரசியல் வந்து 10.5 சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்புலாம் உங்களுக்கு தெரியும். பொறுப்பு வந்து இங்கே கொடுத்தாச்சு, இவங்க பொறுப்பை தூக்கின்னு கேட்டால் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பில் தூக்கி வந்து அந்த பக்கம் பாலை தள்ளி விட்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் பாலை தள்ளி விட்றாங்க. பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் சார். அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கடந்த காலத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு ஆர்டிஐ மூலமாக வந்து ஒரு சென்சஸ் எடுத்து விட்டார் தெரியுங்களா, எந்தெந்த பதவியில் எந்த ரிசர்வேஷனில் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் அவுட் எடுத்து போட்டார். ஸோ அது வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. பட்டவர்த்தவங்க உடச்சி வெளியே காமிச்சு எவ்வளோ வந்து ரிசர்வேஷன் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த பதவியில் என்ஜாய் பண்ணுறாங்க 1 இயர்னு சொல்லிட்டு எடுத்து போட்டார். இந்த இவங்க பண்ணாங்க அதை டிஎம்கே. அப்போ மேலே வந்து இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் தெளிவாக வந்து மக்களுக்கே தெளிவாகிடுறாங்க. யார்? 1 இயர்களுக்கே வந்து ஒரு தெளிவு கிடைக்குது டிஎம்கே அதை செய்யக்கூடிய விஷயம். அப்போது இந்த இடத்துல வேறு வழி இல்லைன்னு கேட்டால் பதுங்கன்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து விசிகாவோட அந்த யுத்தம் வேணான்னு நினைக்கிறாரு டாக்டர். அவருடைய அணுகுமுறையில் நான் பார்க்குறேன் அந்த யுத்தத்தை தனிச்சாக இங்கே உள்ள. ஆமாம், அதனால் அவர் என்ன கேட்டால் இணக்கமாக போயிடலாம் போதும் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. மீம்ஸ் கிரியேட்டரில் வந்து இப்போ ரொம்ப போட்டு தள்ளுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. நடந்துக்கிறது தானே சார், யாராக இருந்தாலும் சொல்கிறேன், யாரையுமே வந்து கேட்டால் இதுதான் இங்கே சிக்கலே. இவர் கடந்த காலத்தில் பேசுகிறது தான் சார். இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இவங்க 2 பேருமே அப்பா மகன் 2 பேரும் சலைச்சவங்க கிடையாது. நீங்களே சொல்லுங்கள், ஒரு கட்சியில் கொண்டு வந்து நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து ஃபவுண்டராக கூட நீங்கள் இருங்க, நான் கடலில் தூக்கி போட்டுருவேன், நான் இந்த கடுகு மாதிரி உங்களை தாளிச்சிருவேன்,
இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசுகிற பேச்சா? இந்த மேடையில் அன்புமணி பேசுகிறத ஓரளவுக்கு அவர் தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக அவர் பேசுனதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பக்கம் ஒரு டிஎம்கேவை தான் வந்து அவர் குறை சொல்கிறாரு. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இவருடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மென்மையாக பேசுறதை நம்ம பார்க்குறோம். அன்புமணி பேசுறது ஆட்சியோட நடவடிக்கைகளை, அவருடைய கடந்த கால அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான நடவடிக்கைகளை அவர் பேசும்போது கூட திமுக வந்து பெரிய அளவில் தாக்கி பேசலை. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி தான் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, தம்பி ஸ்டாலின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சரண்டர் ஆகிறீங்கன்னு நல்லா தெரியுது. அப்போ பேச்சு வந்து கேட்டால் நீங்கள் தொண்டர்கள் போய் அங்கே எது நீங்கள் சொல்கிற மாதிரி எது ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கடலில் தூக்கி போட்டுருவேன், நடக்காது கண்ணு. அவரே சொல்கிறாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, 4 செல்லு வச்சுக்கிறாங்க, நீங்கள் காரில் வந்ததுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். இதெல்லாம் சொல்ல முடியுமா சார்? வன்னியர்களே காலகாலமாக நிலைச்சு வாழ்ந்தாராக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா சார்? வன்னியர்களை தான் சொல்கிறேன். காலங்காலமாக நிலைச்சு வாழ்ந்தாராக இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? இவரே வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலங்காலமாக குடிசையில தான் இருக்கீங்க, அது மாடி வீடி ஆகும் சொல்கிறாரு. இதெல்லாம் நான் சொல்லட்டுமா? இதே டாக்டர் ராமதாஸ் வந்து 80களில் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அப்போ தான் உங்களுக்கு வந்து கேட்டால் வந்து இந்த தேர்தல் புறக்கணிப்புன்ற அந்த ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க. தேர்தல் புறக்கணிப்பு, நம்ம பலத்தை காட்டணும். தேர்தலில் போட்டிட்டு பலத்தை காட்டுறதுலாம் அப்புறம், தேர்தல் புறக்கணிப்பு தான் பலத்தை காட்டினாங்க. அப்போது ஒரு ஊராக போகும்போது சொன்னது கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் வந்து பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி நெல் கொடுங்க, ஒரு கைப்பிடி நெல் கொடுங்க. அந்த நெல்லெல்லாம் நான் சேகரித்து வந்து கேட்டால் நான் அது ரைஸ் மில்லுக்கு அனுப்பி அரிசியாக்கி பணமாக்கி நான் நிதியாக பயன்படுத்திக்கிறேன் அப்படி சொன்னவர் இவர். அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டிட்ட பிறகு வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தெல்லாம் எடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து சிக்கல் இருந்தபோது மரத்தெல்லாம் வெட்டி ரிசர்வேஷனுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்துனாங்க. எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. நாங்கள் இங்கே இதே தருமபுரி வந்து வன்னியர் பெல்ட்டு, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்க. அங்கே அந்நியாருக்கே இல்லைன்ட்டாங்க. ஏது அதே வன்னியர் கட்சியில் அந்நியாருக்கே இல்லைன்ட்டாங்க. அந்நியருக்கு இல்லைன்னு அந்நியாருக்கு இல்லைன்ட்டாங்க. அந்நியாருக்கு இல்லை. ஆனாலும் இந்த மாநாடை பார்க்கும்போது வன்னியர்கள் ஃபுல்லாக அவங்க சார், நீங்கள் ஓட்ட கன்வெர்ட் நீங்கள் வந்தவங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ யார் சார் அவங்க சமுதாயத்தை? பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கவங்க ஒரு பாதி பேர் இருக்கலாம். வந்தவங்களாம் வந்து வன்னியர்கள்னா சொல்லுங்க, அதுக்காண்டி வராங்க. அதுதானே தவிர நீங்க அப்படி கற்பனை பண்ணிட்டு பேசுறாரு பெரியவர் பேசும்போது. இவங்க வந்தவங்கலாம் வந்து நம்ம கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் வந்து அங்கே வன்னியர்கள் சமுதாயத்துக்காக வராங்க. ஆமாம், சமுதாயத்துக்காக வராங்க. அவங்களுக்கு தெரியாதா? படித்தவங்க சார் வன்னியர். நீங்கள் சொல்லலாம் எல்லாம் அதில் எவ்வளோ பேர் படிச்சுட்டு அதை கட்சி மாநாடு வைக்காம முழு நிலவுன்னு சொல்லி அதுதான் வைக்கிறது. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்த சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூட்டம் வருதான்னு பார்ப்போம். இது வன்னியர்கள் வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு கற்பனை உங்களுக்கு என்னன்னு கேட்டால் இவங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால தான் அங்கே பெரிய அளவில் உங்களுக்கு ஏன் ட்ரோல் ஆகுது? ஏன் ட்ரோல் ஆகணும்? இவர் பேசுறது யாரும் வந்து ரசிக்கவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களே ரசிக்கலை இவர் பேசுறத. அது எப்படி கடலில் தூக்கி போட்டுருவீங்க? அதெல்லாம் வந்து ரெண்டாவது ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு ஒருத்தர் அசிங்கப்படுத்து, பிள்ளையா இருக்கட்டும், அப்பனா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும் சார். ஒருத்தர் நீங்கள் வந்து திட்டுறீங்கன்னு சொன்னால் ரூமில் உட்கார நிற்க வச்சு திட்டிடுங்க. பொது இடத்துல ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்தும், யாராக இருக்கட்டும் சார். பொது இடத்துல அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனை வீட்டுக்குள்ளே வச்சு பேசி தீர்த்துங்க. கட்சி பிரச்சனையான்னு கேட்டால் உங்கள் பொதுக்குள்ளே தீர்த்துங்க. ஒரு மேடையில் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தும் போது கேட்டால் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்தீங்களா நீங்கள்? அவர் எத்தனை நாள் தான் பொறுத்து? அதுதான் சார் தப்பு சார். யாரும் தப்பு சார். நம்ம 1000 குறைகள் இருக்கட்டும் சார். என்னைக்காவது இந்த நாகரிகம் கூட தெரியல. இவ்வளோ வயசாகிடுச்சு, 80 வயசாகுது. இந்த நாகரிகம் தெரிய வேணாமா? நீ சொந்த பிள்ளையா கூட இருக்கட்டும் சார். அங்கே யார் சார்? அன்புமணி யார்? நீயே செயல் தலைவர்னு பதவியும் கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில் உட்கார வச்சு இது நடக்காது கண்ணு, இது ஆகாது கண்ணு. அவர் எவ்வளோ நெளிகிறார் பார்த்தீங்களா? நீங்கள் பல மேடைகள் அப்படி பார்த்துருப்போம். இந்த மாதிரி எவ்வளோ நெளிகிறார். ஏன்னா அதெல்லாம் தேவை கர்மா. இதெல்லாம் யாருக்கு? அன்புமணி சாதாரண நினைக்காதுங்க. ஏன் ஒரு பொது மேடையில் வந்து கேட்டால் வந்து ஜிகே மணி நான் வந்து சட்டசபைக்கு போகணும்னு சொல்லும்போது கேட்டால் அவர் போய் என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்டார்ல. இது கர்மா. இது அனுபவிக்கணும். இதெல்லாம் அனுபவிக்கணும் சார். கர்ம வேணும்னு சும்மா சொன்னாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த கர்மா இந்த விஷயத்தெல்லாம் நான் நம்புவேன். ஆமாம், தன்வினை தன்னை சுடுவோம். நாம் என்ன விதைக்கிறோமோ அதான் விளையும். தப்பு தானே அது. அவர் பேசுனா அது இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாங்கல்ல, என்ன செய்ய முடியும் நீங்கள்? இல்லை, 2 கட்சியுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றும் தேவையில்லை அப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்கும்போது தனியாக அடிச்சு பார்ப்போம் அடிச்சாங்கன்னா இங்கே நிலைமை சார். இன்னைக்கு டேட் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன்.
ஒரு காலம் அதெல்லாம் தனித்து நின்று அவரே சொல்கிறார் 4 சீட் தனித்து நின்று வெற்றி பெற்றோம். அதுக்கப்புறம் கூட்டணிக்கு போய் வந்து கேட்டால் வந்து 17 எம்எல்ஏலாம் ஜெயிச்ச கதெல்லாம் இருக்குது. கடந்த காலத்தில் மாறி மாறி வந்து கூட்டணிச்சு மாறி மாறி போட்டி வாங்குறவங்கன்ற பேர் வந்து எடுத்தாங்க. ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்சிகிட்ட போட்டி வாங்குவாங்க, எவ்வளோதான் தூக்கி மிதிச்சாலும் அங்கேயே இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா வந்து மாறி மாறி வந்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான், நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேட்டால் இவங்களோட நாங்கள் பெட்டர் சொல்லுவாங்கல்ல, பெஸ்ட் அமாங் ஃபெயில்னு சொல்லுவாங்கல்ல. ஃபெயில் ஆனவங்களே நான் நிறைய மார்க் எடுத்து ஃபெயில் ஆனேன் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, பெஸ்ட் அமாங் ஃபெயில்னுவாங்க. அந்த மாதிரி தான் இது. அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேண்டாம், நீங்கள் தேவையில்லை அப்படின்னு தேவையில்லைட்டு விலகிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. அது என்னவா இருக்கட்டும், ஆனால் போயிட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முடிவை அதிமுகவும் வருங்காலத்தில் அதிமுகவும் திமுகவும் சட்டசபைக்கு எடுத்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை என்ன? இவ்வளோ பேச்சு நான் இப்போ நான் சொல்கிறேன் சார், இவர் டாக்டர் நீங்கள் கேட்குற கேட்குற டாக்டர் ஐயா வந்து அவருடைய கணக்குப்படி அவர் இப்போ எதிர்பார்க்கறதுக்கு டிஎம்கேவோட அலைன்ஸ் எதிர்பார்க்குறாரு. யார் யாரோட வந்து பேசுறதுன்றது தான் அங்கே ஓடிட்டுருக்கு. இப்போது அவர் எதிர்பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வரலனாலும் கூட பரவாயில்ல, ஏடிஎம்கே அலைன்ஸ் சொல்கிறேன் வந்து விஜய் வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அவங்களும் கேட்டால் விஜய் பேசி எப்படியாவது கொண்டு வந்தோம், பேச்சு நடக்குதுன்னு கேள்விப்படுறேன். அது ஒரு பக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏடிஎம்கேவோட பிஜேபியோட போக விரும்பாமல் டிஎம்கேவோட பேச்சு நடத்துகிறார். கண்டிப்பாக நெருக்கத்தில் வந்து உடன்பாடு. அங்கே என்ன ஒரே ஒரு சிக்கல்னு கேட்டால் விசிகா வந்து இவங்க வந்தாங்க நாங்கள் வெளியே போயிடணும் கடந்த காலத்தில் பேசணும் தெரியும். சமீபத்தில் கூட அவரை கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதில் எங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லைன்னு கூட சொல்கிறாரு. ஆனால் அதே அண்ணனே ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்னி சட்டிக்கும் அறிவு சட்டிக்கும் உள்ள அக்னி பானைக்கும் இது அக்னி பானைக்கும் அறிவு பானைக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு கேட்டால் அது வந்து சட்டினா வேற, பானைனா வேற அப்படிதான் நான் நினைக்கிறேன். என் அறிவு குற்றம். ஏன்னா நாங்கள்லாம் சாதாரண குடும்பங்களில் சட்டி பானையில் பொங்கி சாப்பிட்டு வளர்ந்ததுனால எங்களுக்கு சட்டினா என்னன்னு தெரியும், பானைனா என்னன்னு தெரியும். அப்புறம் அக்னி இந்த அலுமினிய பித்தளை பாத்திரம் இதெல்லாம் கேட்டனா அண்டானா என்னன்னு தெரியும், குண்டானா என்னன்னு தெரியும். இல்ல அப்ப அக்னி கலசம் குண்டாங்கிறது வேற, அது வேற, அது மண்பானை, அது வந்து சட்டி, அக்னி சட்டிங்கிறது வேற. அக்னி சட்டி. இப்போ திருமாட்ட இருக்கிற பானை சட்டின்னு தானே வரும். அதுதான் பானை வேற சார், அது அக்னி பானை கிடையாது. கரெக்ட். அவர் அண்ணன் ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம். டைலாக் தானே, அது டைலாக் தானே சார். எப்படி நீங்கள் ஒன்று சொல்லிட்டு போங்க, வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போங்க, நமக்கு என்ன அதனால என்ன இருக்குது, சேர்ந்துட்டு கூட போங்க. ஆனால் இங்கே வந்து சில டெஃபினேஷன் கொடுக்கும்போது கொடுக்கணும். நாமளும் அப்படி தானே சார், ஏழைங்க நம்மளும் பெரிய வந்து பணக்கார குடும்பத்தில் பிறந்தோன்னும் நம்மளும் வெளிமலையிலேருந்து வந்து தான் வந்திருக்கோம். சட்டி பானையில் இப்படி தான். ஸோ அக்னி சட்டின்றது வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவு பானை, அக்னி பானையெல்லாம் கிடையாது. அது சட்டிலையும் பானையிலும் சேராத மாதிரியான ஒரு உபகரணங்கள்லாம் இருக்குது. அது நீங்கள் குயவர்கள்கிட்ட போனீங்கன்னா தெரியும். எப்படி தெரியுமா? சட்டிலையும் சேராத பானையிலையும் சேராத ஒரு உருப்படி இருக்கும். அதை நீங்கள் சட்டினும் சொல்ல முடியாது, பானையிலும் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி இருக்குது. உரி பானை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உரி அடிப்பாங்க பாருங்க. ஸோ அதனால் பானையில் நிறைய பானை இருக்குது. அதனால் இங்கே இவர் வந்து புதுசாக நம்ம வந்து கேட்டால் இது அக்னி பானை, அறிவு பானை அப்படி சொல்லுறத பேசி பார்க்கும்போது நீங்கள் வந்து கூட்டணிக்கு போனாலும் போகலாம். அதுதான் அது முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க சார். நடக்கும், இன்னும் நாட்கள் 8 மாதம் இருக்குல்ல சார். டாக்டர் ஐயா வந்து தம்பி ஸ்டாலின்னு சொன்னார்ல, அதுக்கான ஸ்டெப்பு முதல்ல எடுத்து வச்சிட்டார். அங்கே வந்து நிற்கிறத விட 4 சீட்டை வாங்கிக்கிட்டு கட்சி நடத்திட்டு போலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்காங்க. அப்படி இல்லை, 4 சீட்டுன்னு கிடையாது. இவங்க திரும்ப கூட்டணி வச்சாலும் சார் அதுதான் சார். முதல்ல தனித்து நின்னால் கூட 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ தனித்து நின்னா கூட 4 சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க. உரிமையா அதிகாரத்திலையும் பங்கு கேட்க முடியுமா திமுக? அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்களா? அவங்களுடைய இப்போதைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அந்த 10.5 வாங்கிடுவோன்ற அந்த மூட்ல இருக்கிறாரு. அப்போ இருக்கிற ஆளுங்கட்சி நல்ல முடிவு தானே ஐயா எடுக்கிறது, என் மக்களுக்காண்டி. அவருக்கு ஒரு பார்வை இருக்கும், டாக்டர் ஐயாவுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். இந்த அலைன்ஸில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து டிஎம்கே தான் மீண்டும் கூட ஜெயிக்கும்ன்ற மாதிரி, நம்ம கூட்டணிக்கே போகலாம் கூட டிஎம்கே ஜெயிக்கலாம், வெற்றி கூட்டணியாக அது இருக்குது, எடப்பாடி கூட்டணிக்கு போகக்கூடாதுன்ற எண்ணம் கூட இருக்கலாம். அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை தூக்கிட்டு நான் கணிச்சு சொல்கிறேன். அதெல்லாம் போனால் எங்கே, அதெல்லாம் அவருக்கு ஒரு கணக்கு, அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. அன்புமணியை விட பார்வை அதிகம் இருக்குல்ல. எத்தனை எலெக்ஷனில் எப்படிலாம் ஜம்ப் ஆகியிருக்கிறாரு, எப்படிலாம் வந்து காய் நகர்த்தி இருக்கிறாரு. அப்போ அவருக்கு தோணலான்னு கேட்டால் வந்து ஏடிஎம்கே தேராது
அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்லை வந்து அன்புமணி மூமெண்ட் அப்படி எடுத்ததுனால அன்புமணிக்கு எதிராக ஒரு மூமெண்ட் எடுக்கணும்னா நம்ம டிஎம்கேக்கு போயிடணும், அன்புமணி ஏடிஎம்கேவோட விரும்புகிறாரு, நாம் வந்து அன்புமணிக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி குடும்பத்தில் இருக்க ஒரு ப்ரெஷர் வந்துன்னு வச்சுங்க. அப்போ கூட அவர் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பலவீனப்பட்டு நிற்கிது. அங்கே இப்போ வந்து வழியே தான் போய் இப்போ அவர் பேசுகிறதே தெரியல. தம்பி ஸ்டாலின் அப்படின்ற அந்த வார்த்தை சொல்றாருனாலே அப்போ ஒரு ஸ்டெப். இவர் மாநிலத்தில் 10.5க்கு வந்து எதிர்பார்த்து போயிட்டு இருக்காரு, அவர் மத்திய அமைச்சருக்கு எதிர்பார்க்கறாரு. அதுதான் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குதுன்றதுலாம் அப்புறம் சார், அது செகண்ட் சார். இல்ல அப்படி ஒரு தகவல் பரவுது. நீங்க இருக்கலாம் அப்படி சொல்லலாம். அவருக்கு நாங்க உங்களுக்கு ஒரு அப்படி சொல்லாதீங்க, அதோட இப்படி வேணா மாற்றி வேணா சொல்லுங்க. அவங்களுக்கு வழக்கு இருக்கு, அந்த வழக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கலாம், இல்லை மீண்டும் வழக்கு நெருக்கடி வருமானு சொல்லிட்டு ஒரு நடுக்கம் தெரியுதுல்ல. அன்புமணி பேச்சில் வந்து ஒரு நடுக்கம் தெரியுதுல்ல. அப்ப அந்த வழக்கு வந்து அன்புமணி மேல மட்டும்தான் இருக்கலாம். பெரியவர் அவர் மேல கிடையாது. அவருக்கு டாக்டர் ஐயாவுக்கு அதனால தான் அந்த கம்பீரமான பேச்சு இருக்கு. அவர் மேல எந்த பதவியிலும் எந்த பதவியிலும் அதனால தான் அவர் சொல்றாரு, எந்த பதவியிலும் நான் இல்லை, எந்த பதவியும் வரைக்கும் நான் பெறலைன்னு சொல்றாருல்ல. ஸோ அதனால அவர் இல்லை. அன்புமணிக்கு வழக்கு சிக்கல் இருக்கு, அதனால வந்து பிஜேபியோட இணக்கமாக போயிடலாம், ஏடிஎம்கேவோட போகணுன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா கடந்த காலம் இவங்க பேசுகிற பேச்சுக்கள் தான் சார் அந்த மாதிரி. ஜிகே மணிலாம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமே, சட்டசபையில் வந்து கலைஞரை புகழ்ந்து பேசுகிறாருன்னா டாக்டர் கிட்ட சிக்னல் வராமல் பேசுகிறார். அவர் பேச முடியுமா அந்த மாதிரி? அப்படி பேசின ஜிகே மணி தான் அவர் வந்து தியாகம் பண்ணதாக பேசினார். ஒரு அடைமொழி கொடுத்தார்ல, தியாகம் பண்ண ஏதோ சொல்லி ஏதோ தியாக தலைவரோ ஏதோ ஒன்று சொன்னார்ல ஜிகே மணியை. ஸோ அதனால் இவங்களுடைய ரூட் வந்து ஜிகே மணி அண்டு டாக்டர் ஐயா இவங்க வந்து டிஎம்கேவோட அவங்களுடைய நகர்வு. அன்புமணி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா அவர் அசிங்கப்படுத்தினார் மேடையில் உட்கார வச்சு. தனி கட்சியெல்லாம் போனால் தேராதுன்னு தெரியும். ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து நிறைய பிணக்குகள் இருக்குது. அந்த வன்னியர் சங்க அறக்கட்டளை, ராமதாஸ் அறக்கட்டளையின் பேர் மாதிரி இருக்குது. அதில் இவங்களுக்கு நிறைய வந்து லட்சம் கோடிகள் உள்ள சிக்கல் இருக்குது சார். அதை எடுத்தவங்க ஒருத்தன் தூக்கி போட்டு போக முடியாது. இப்போதைக்கு அப்படியே போயிட்டு. ஆனால் வந்து அவர் சொல்லிட்டார்ல, டாக்டர் சொல்லிட்டார்ல, நான் இன்னொரு 200 வருஷத்துக்கு நான் இருப்பேன்ற மாதிரி தான் பேசினார். நான் என்ன வயசாகிடுச்சுன்னு நினச்சி ஏதோ நிறைய பேசுனார்ல. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. பார்த்தீங்களா சார்? அதாவது வயது மூப்பு ஏதாவது தெரிஞ்சா சார்? நல்லா டை அடிச்சுன்னு வந்துருந்தார் 2 சைடும். பார்த்தீங்களா? டை அடிச்சு சின்ன பையன் கையை பிடிச்சி. ஆமாம் சார், அவனும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்லது தானே அது. கண்டிப்பாக சொல்கிற சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல, வயசாகிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் வயசாகிடுச்சு, அந்த பக்குவம் மட்டும் கொஞ்சம் வரல. அந்த பக்குவப்பட்டு பேசும்போது அந்த மாதிரியான வார்த்தைகள் போடக்கூடாது. கட்சி தொண்டனாக கூட கடலில் தூக்கி போட்டுருவேன், எண்ணெயில் போட்டு வறுப்பேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் பக்குவமான பேச்சு இல்லை. நிச்சயமாக சார், வரக்கூடிய தேர்தலில் தான் இதுவும் தெரிய வரும். இவர்கள் நாடகம் தான் ஆடுறாங்களா? ஏன்னா விமர்சனம் அப்படி ஒன்று இருக்குது. கூட்டணி திமுக கூட போகிறாங்களா என்பது. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெறுவதற்கு நன்றி. நன்றி சார்.